மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. வெற்றி பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. வெற்றி பயணத்தை ஆரம்பிச்சாருன்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த பிரச்சாரத்தை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரா. அந்த வேன்ல நைனா நாகேந்திரன் ஒரு பக்கம், எல் முருகன் அவர்கள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு பாஜக காரவங்க நல்லவங்க அப்படிங்கறதான் அவருடைய முதல் நாள் சுற்றுப்பயணத்தோடைய பேச்சு ஆரம்பமாவே இருக்கு. பாஜக காரங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பிரச்சனை இல்லைங்க. பாஜக அரசியல் நல்லதா கெட்டதான் பார்க்கணும். கூட்டணி பாஜகவோட போட்டாரே தவிர இவர் சொல்ற மாதிரி இன்னும் மெகா கூட்டணி அமைக்க முடியல. அந்த ரெண்டு கட்சி தான் இருக்கே தவிர மற்றதெல்லாம் உதயா, வாசன் போன்றவர்கள்லாம் சின்ன சின்ன கட்சி கூட்டணி கட்சிகள்லாம் வருவாங்க. அங்கே பார்த்தா கடைசியில் வெறும் பாஜக ஆட்கள் தான் உட்காந்துருக்காங்க தவிர வேற யாரும் கிடையாதுங்க. நீங்க சொல்றீங்களா திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் சொல்றீங்களா? முதல்ல நான் சொல்றேன், நீங்க முதல்ல கட்சி ரீதியாக ஒன்றிணை. கட்சி ஒருங்கிணைந்தா மக்கள் பார்வையில நீங்க பலமா இருப்பீங்கன்னு தெரியும். எதுக்கு திடீர்னு அவருக்கு இசட் பாதுகாப்பும் அது கொடுத்துருக்காங்க, அது நல்லது கொடுத்தது. என்ன கேட்டா இந்த அரசியல் தலைவர்களுக்கும் ஏதோ ஒரு ஆபத்து வந்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே திமுக கவர்மெண்ட் பலவிதமா கண்டனங்களை வாங்கிட்டு இருக்கு, இந்த காவல் மரணங்கள் அது இதுன்னு. அதனால இவருக்கு ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கோங்க, வரக்கூடாது வந்து வச்சுக்கோங்க. உடனே திமுக கவர்மெண்ட் தான் வந்து பாதுகாப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கடலூர் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கேட் கீப்பர் யாருன்னு பார்த்தா மத்திய பிரதேஷ்காரன் கேட் கீப்பர். அவருக்கு மொழி தெரியாத ஒரு பெரிய பிரச்சனைன்றாங்க. தமிழ்நாடு முழுக்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவனுக்கு வாக்குரிமையை அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன நடக்கும் நாளைக்கு தமிழ்நாட்டில்? அது பிஜேபிக்கு அட்வான்டேஜா இல்லையாது? அதிமுக போடுறதுக்கு பதிலாக பாஜகவுக்கே போடலான்ற ஒரு நிலைக்கு மக்கள் வந்து போடுவாங்க. பாஜகவுக்கும் போடுவாங்க. அந்த ஓட்டு வந்து விஜய்க்கும் போகும்ல. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் பிரியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அதாவது மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2 தினங்களாகவே விவாதங்களில் பார்க்க முடியுது. ஒரு புத்துணர்ச்சியோடு பேசுகிறாங்க அதிமுக ஆதரவாளர்கள். ஸ்போக் பர்சன்ஸ் பேசும்போது சொல்கிறாங்க, நாங்கள் வெற்றி கூட்டணியாக இருக்கோம், 200 தொகுதிகளில் 234 வெற்றி பெறுவோம்னு சொன்ன திமுக இன்னும் அவங்க உட்கட்சி பிரச்சனையை முடிச்சிட்ருக்காங்க. எங்கள் தலைவர் பாருங்கள், எங்கள் பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணமே ஆரம்பிச்சிட்டாரு, மக்களையே சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக அப்படிங்கிறது எவ்வளவு சுணங்கி போயிருந்தா கூட அந்த தேர்தல் வர நேரத்தில் 3 மாதம் வேலை செஞ்சால் போதும், நாங்கள் வெற்றி எடுத்துருவோம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இப்படி வெற்றி பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. வெற்றி பயணத்தை ஆரம்பிச்சாருன்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டாவது வந்து திமுக வந்து ஏதோ ஒன்றுமே பண்ணல, நாங்கள் தான் முன்னாடி போகிறோம் அப்படின்னா, இது ஸ்டாலின் வந்து பல ஊர்களுக்கு போகிறாரு. அவர் வந்து ரோட் ஷோலாம் நடத்திட்டு தான் இருக்காரு. இவர் இப்போ தான் ரோட் ஷோவே ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்டாலின் அடுத்த கட்டத்துக்கு தான் போயிட்டார். அவங்க வந்து ஓரணியில் திரள்வோன்ட்டு வீடு வீடாக போயிட்டு திமுக உறுப்பினர்களை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சாதனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மண்மொழி மானம் காப்போம்னு ஒரு காயின் பண்ணியிருக்காங்க, வேர்ட்ஸை காயின் பண்ணியிருக்காங்க. அவங்க பாஜக வைத்து தீவிரமாக களமாடுறாங்க. பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய லயபிலிட்டியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை வச்சுட்டு அவங்க வந்து வீடு வீடாக போயிட்டு அவங்க வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்வாகிகளோடையும் தினந்தோறும் பேசுகிறாரு. ஆமாம், ஒரு பக்கம் சாதனைகளை சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, 6 கோடி வாக்காளர்களில் குறைந்தபட்சம் ஒரு 3 கோடி வாக்காளர்கள் வந்து அரசாங்கத்தோட ஏதோ ஒரு ஸ்கீமில் பெனிஃபிட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படி பெனிஃபிட் ஆகிருக்கிற அவங்கள வந்து நம்ம உறுப்பினராகவோ இல்லை ஒரு ஆதரவாளராகவோ சேர்த்துட்டா நமக்கு வெற்றி நிச்சயம் அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் வீட்டுக்கு வீடு அணுகுறாங்க. அவங்க வீட்டுக்கு வீடு அணுகி உங்கள் வீட்டில் யாராவது பெனிஃபிட் ஆகிருக்காங்கன்னா, யாராவது ஒருத்தர், அது காலேஜ் போகிற பொண்ணோ பையனோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற குழந்தையோ, யாரோ ஒருத்தர் உரிமை தொகை வாங்குற பெண்ணோ இல்லை இலவச பஸ் பயணம் போகிற பெண்ணோ, யாரோ ஒருத்தர் அங்கே இருக்காங்கல்ல. இல்லை மக்களை தேடி மருத்துவத்தில் மாதம் மாதம் பிபி சுகருக்கு மருந்து வாங்குறாங்கல்ல, அந்த விஷயங்களும் இருக்குல்ல. பெரியவங்க வயசானவங்க இருக்காங்கல்ல. ஸோ அதனால் ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் பெற்றவங்க வந்து ஓட்டு போடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் ஈச் அண்ட் எவ்ரி குடும்பத்தை பர்சனலாக அணுகுறாங்க. இவர் வந்து ரோட் ஷோ போகிறார். இவரை பொறுத்த மட்டும் கூட்டணி பாஜகவோட போட்டாரே தவிர இவர் சொல்கிற மாதிரி இன்னும் மெகா கூட்டணி அமைக்க முடியல. அந்த 2 கட்சி தான் இருக்கே தவிர மற்றதெல்லாம் உதயா, வாசன் போன்றவர்கள்லாம் சின்ன சின்ன கட்சி. ஸோ இவரால் இன்னும் மெகா கூட்டணி கட்டமைக்க முடியல. என் கூட்டணி கட்சிகள்லாம் வருவாங்கன்னு அங்கே பார்த்தா கடைசியில் வெறும் பாஜக ஆட்கள் தான் உட்காந்துருக்காங்க தவிர வேறு யாரும் கிடையாது அங்கே. அதனால் வந்து இவரால் ஃபஸ்ட்டு நம்பர் 1 இவரால் மெகா கூட்டணி அமைக்க முடியலன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இவர் வந்து பாஜகவோட போயிட்டுருக்கார். நான் ஏன் பாஜக, நான் வந்து தேர்தலில் ஜெயிக்கணும், ஓட்டுக்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும், அதான் பாஜகவோட சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் முதல்ல வந்து இவர் கட்சியை ஒருங்கிணைக்கணும். இவர் கட்சியை ஒருங்கிணைக்கலைன்னா வந்து இவருக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறையும். தெற்குலையும் டெல்டாலையும் ரொம்ப மோசமாக போன வாட்டி அவர் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க பாஜகவோடய இருந்திருக்காங்க. தெற்கு டெல்டா மாவட்டங்களில் 41 எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சியில் 4 இடத்துல வின் பண்ணியிருக்காங்க.
சவுத்தில் வந்து 58 கான்ஸ்டியூன்சியில் வெறும் 16 இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. ம். ஸோ அதனால் வந்து இவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. இவங்க 66 பேர் வின் பண்ணாங்க அதிமுகவில். அதில் 35 பேர் வந்து மேற்கு மண்டலத்தில் இருக்கிற 8 மாவட்டங்களில் வின் பண்ணவங்க தான். ம். மற்ற 31 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 31 பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல 2 பேர், சில இடத்துல 3 பேர், மொத்தம் 31 மாவட்டங்களில் 31 பேர் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ 35 பேர் ஒர்க் பண்ண 8 மாவட்டங்கள், அது இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங். அங்கே நீங்கள் போன வாட்டியும் பாஜகவோட தான் இருந்தீங்க, இந்த வாட்டியும் பாஜகவோட தான் இருக்கீங்க. அதனால் வந்து மேற்கு மாவட்டமோ இல்லை ஏசி சண்முகம் இருக்கிற வன்னியர்கள் இருக்கிற மாவட்டமோ உங்களுக்கு ஓரளவுக்கு உதவலாம். ஆனால் டெல்டாவில் தெற்குல தான் அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்கீங்க நீங்கள். அப்போது நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்களே திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் சொல்கிறீங்களே, முதல்ல நான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல கட்சி ரீதியாக ஒன்றிணைங்க. நீங்கள் ஒருங்கிணைந்து வாங்க. கட்சி ஒருங்கிணைந்தா மக்கள் பார்வையில் நீங்கள் பலமாக இருப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் பலமாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சால் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் நான் தான் கட்சின்னு சுயநலமாக நீங்கள் போயிட்டு இருக்கும்போது உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவான்? சவுத்தில் இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போடுவான்? இன்னும் வந்து தினகரனும் ஓபிஎஸும் பாஜக அணியில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இன்னும் அஃபிஷியலாக அவங்க வந்தாங்களே தெரியாது. ஒரு பக்கம் தினகரன் கூட்டணி கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் பாஜகவே என்ன சொல்கிறாங்க, அமித்ஷாவே கடைசி பேட்டியில் என்ன சொன்னார், அதிமுகலேருந்து முதல்வர் ஒருவர் சொன்னாரே தவிர அதிமுக நீங்கள் தான் முதல்வர் சொல்லலை. அவருடைய அமித்ஷாவோட கடைசி பேட்டி அதுக்கு தான் நேற்று பதில் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். செய்தியாளர் வந்து அதிமுகவிலிருந்து வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் அமித்ஷா சொல்றாரு அப்படிங்கிறது தான் செய்தியாளரோட கேள்வி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வார்த்தைக்கு பிறகு மறுவார்த்தை கிடையாது. அவர் தான் அன்னைக்கு சொன்னார்ல, எடப்பாடி தலைமையில தான் எங்க கூட்டணின்னு சொன்னார்ல, அப்ப நான் தான் முதல்வர் வேட்பாளர், எடப்பாடி முதல்வர் என்னைக்குமே சொன்னார் அப்படிங்கறத எடப்பாடி அவர்களுடைய எடப்பாடி சொல்றாருங்க. நீங்க அந்த எடுத்து பாருங்க, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்ச போது கூட்டணிக்கு அஇஅதிமுக தலைமை வகிக்கும்னு சொன்னாரே தவிர எடப்பாடி முதல்வர்னு சொன்னாரா? என்டிஏ கவர்மெண்ட் தான் சொன்னாரு, தேசிய கோயலிஷன் கவர்மெண்ட் தான் சொன்னாரே தவிர அதிமுக ஆட்சின்னு சொன்னாரா? கூட்டணி ஆட்சின்னு தான் சொன்னாரு. பல இடங்கள்ல பாஜக என்ன சொல்றாங்க, பாஜகவும் பங்கு பெறும் ஆட்சின்னு தான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. கடைசி தினத்தந்தி பேட்டியில பாஜகவும் பங்கு பெறும் ஆட்சின்னு தான் சொல்லியிருக்காரு. அதிமுகவிலிருந்து முதல்வர் வருவார் தான் சொல்லியிருக்காரு தவிர எடப்பாடியை சொல்லல. இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்குங்க. அவங்க திடீர்னு அவருக்கு Z+ பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்காங்க, அது நல்லது கொடுத்தது என்ன கேட்டா. ஏன்னா அது என்ன கேட்டால் அது நல்லது. ஏன்னா இவர் சுற்றுப்பயணம் போகும்போது எந்த அரசியல் தலைவர்களுக்கும் ஏதோ ஒரு ஆபத்து வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே திமுக கவர்மெண்ட் பலவிதமாக இது கண்டனங்களை வாங்கிட்டு இருக்கு, இந்த காவல் மரணங்கள் அது இதுன்னு. அதனால் இவருக்கு ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கோங்க, வரக்கூடாது வந்து வச்சுக்கோங்க, உடனே திமுக கவர்மெண்ட் தான் வந்து பாதுகாப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு போல Z+ கொடுத்தது நல்லது மத்திய அரசு. திமுகவுக்கு ரிலீஃப் அது. ஆக்சுவலாக அவங்க இன்னர் ரிங்கில் வந்து உங்களுக்கு அவங்க இன்டெலிஜென்ஸ்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, இன்னர் ரிங்கில் அவங்க இருந்துப்பாங்க. Z+ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் இருந்துப்பாங்க, இவங்க அவுட்டர் ரிங்கில் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால பாதுகாப்பு மத்திய அரசு கையில் எடுத்துன்றது திமுகவுக்கு பெரிய ரிலீஃப். ஆக்சுவலாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இவருக்கு ஒரு கித்தாப்பா இருக்கா இல்லை உண்மையிலேயே பாதுகாப்பான்னு நமக்கு தெரியாது. அவருக்கு தான் தெரியும். Z+ பாதுகாப்புன்னு சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பந்தா காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக இதை ஏற்றுட்டு இருக்காரா இல்லை வந்து உண்மையிலேயே அவருக்கு ஏதாவது செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கான்னு அது இன்டெலிஜென்ஸ் தான் சொல்லணும். எதாக இருந்தாலும் திமுகவுக்கு இது நல்லது என்னுடைய கருத்து. ஸோ ஒரு பக்கம் வந்து அப்படி இருக்கும்போது பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருக்கு. நிதி கொடுக்க 2300 கோடி நிதி கொடுக்காத கல்வியில் கொடுக்கவே இல்லை. நம்ம தொன்மையை அழிக்கிற மாதிரி பல விஷயங்களை கீழடி விஷயங்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் மொழியை வந்து திணிக்கிறாங்க, 3வது மொழின்றாங்க, இருமொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. கவர்னர் மூலமாக பல குடைச்சல்கள் கொடுக்குறாங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்புக்கு துட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இப்படி பல விதங்களில் வந்து அப்புறம் மைனாரிட்டிகளுக்கு எதிராக வந்து வக்ஃப் போர்டு பில்லு போன்ற விஷயங்களை கொண்டாடுறாங்க. பாஜக நல்ல கட்சின்னு பேசியிருக்காரு. நேற்று சுற்றுப்பயணத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது பாஜக நல்ல கட்சி, மதவாத கட்சி இல்லை, மாநில அரசை வஞ்சிக்கக்கூடிய கட்சி இல்லை, நாங்கள் கூட்டணி வச்சா மட்டும் பாஜக மதவாத கட்சி, கெட்ட கட்சியா, மோசமான கட்சியா, எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க உங்களை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்ச போது 370 வந்து ஸ்கிராப் பண்ணலையே, காமன் மினிமம் ப்ரோக்ராம், அப்போ வந்து வக்ஃப் போர்டு பில்லு கொண்டு வரலையே, அப்போ வந்து ராமர் கோவில் விஷயத்தை ஒன்றும் கலப்பலையே, அப்போ வந்து சிஏஏ சட்டத்தை கொண்டு வரலையே, அப்போ ஒன்று முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரலையே, கொண்டு வந்தாங்களா? எதுவுமே கொண்டு வரலையே. குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில் தான் அவங்க அந்த கவர்மெண்ட்டே இணைஞ்சாங்க. அவங்க ஆக்சுவலாக அப்போ நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, குஜராத்தில் நடந்த கலவரம் அது வந்து மாநிலத்தில் நடந்தது, மத்திய அரசு. அதுவே வாஜ்பாயே வந்து ராஜநீதியை நீங்கள் கடைபிடிக்கணும்னு மோடிக்கு அட்வைஸ் பண்ணார். அது நடந்தது. அதுக்கு குஜராத்தில் நடந்ததுக்கு திமுக ஒன்றும் பண்ண முடியாது, மத்திய அரசும் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஆனால் அது கண்டிக்கத்தக்கது. அது வந்து படுகொலை, முஸ்லீம்களை வந்து படுகொலை பண்ணாங்க. கோத்ரா கலவரத்தை தொடர்ந்து முஸ்லீம்கள் படுகொலை நடந்ததுங்க. அது வந்து கண்டிக்கத்தக்கது. அது வந்து நிச்சயமாக வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து எழுத்து வெளில வந்திருக்கலாமே திமுக அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்க.
என்னை கேட்டால் வந்து வந்திருக்கிறதுக்கான இந்த கலவரம் வந்து மைனாரிட்டிக்கு எதிராக நடந்ததுன்னு வந்திருக்கலாம். அப்படி அது மட்டும் இல்லைங்க, 2009 வந்து முள்ளிவாய்க்கால் நடந்தபோது கூட இவங்க அமைச்சரை விட்டு வெளில வந்திருக்கலாம். வந்திருந்தால் நல்ல பேர் வந்திருக்கும் திமுகவுக்கு. தொடர்ந்து அமைச்சரவையிலேயே இருந்தது வந்து அவங்களுக்கு கெட்ட பேர் தானே. அதை எடுத்து வெளில வந்திருக்கலாம் அவங்க. அதெல்லாம் தப்பு. திமுகவுடைய வரலாற்றில் அதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பெரிய விஷயம் அது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் திமுக இருந்தது வேற விஷயம். இப்போ வந்து மோடி கவர்மெண்ட் வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணுதே. இது தமிழ்நாட்டுக்கு எதற்கும் அடிபணிந்து போலாம்னா அதிமுக வந்து நாங்க அவங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் சிஏக்கு வந்து நாங்க வந்து ஒத்துழைச்சோம் அப்படின்னு கூட்டணியில இருந்து வெளியில வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னார் ஒரு பிரஸ் மீட்ல. அதாங்க நீங்க ஆதரிச்சீங்கல்ல, ஏன் உதய மின் திட்டத்தை நீங்க ஆதரிச்சு கைது போட்டீங்க, ஜெயலலிதா போடவே இல்லைல்ல. இப்போ ஏன் வந்து மின்கட்டணம் உயர்வுக்கு உயர்வுக்கு என்ன காரணம்? உதய மின் திட்டத்துக்கு நீங்க கைது போட்டீங்களா இல்லையா? வேளாண் சட்டத்தை நீங்க ஆதரிச்சீங்கல்ல, பாஜக கிடைச்சதை வாபஸ் வாங்கினாங்க. ஆனா எவ்வளோ 700 பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த சட்டத்தை நீங்க ஆதரிச்சீங்கல்ல. அதனால் வந்து வக்ஃப் போர்டு பில்லை கொண்டு வந்திருக்கீங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது தொகுதி மறு சீரமைப்பில் வந்து தமிழ்நாட்டுக்கு பல பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்குது. இவ்வளவும் பண்ணுற இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷல் ரிவிஷன் சொல்கிறான், இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியலை மாற்றுறான். இது நாளைக்கு வந்து அது வந்து நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து குடியிருக்கிற பீகார், உத்தரப்பிரதேசக்காரங்களாம் இங்கே தேர்தல் அதிகாரி எந்த தேர்தலில் வேணாலும் நாங்கள் அடுத்தடுத்த தேர்தலில் கூட அதை நடைமுறைப்படுத்துவோம். இல்லைங்க, நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பீகார், உத்தரப்பிரதேச வாக்காளர்லாம் இங்கே வாக்காளராக மாறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழர் நம்ம இங்கே பாரம்பரியமா வசிக்கக்கூடியவங்களுக்கு கூட வாக்காளர் உரிமம் கிடைக்காம போகுது. எத்தனை ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து, இத்தனை கோடி செலவு பண்ணி கொண்டு வந்த ஆதார் கார்டு அதற்கு ஏற்புடையதல்ல, ஓட்டர் ஐடி அதற்கு ஏற்புடையதல்ல, 11 ஆவணங்களை கொடுக்குறாங்க. பெற்றோருக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கணும்ன்றாங்க. எங்க போய் தேடுறது? எங்க போய் தேடுவீங்க? 87க்கு அப்புறம் பிறந்தவனுக்கு பெற்றோர் பர்த் சர்டிபிகேட், இருப்பிட சர்டிபிகேட், அவன் எங்க பிறந்தான்றதும் அவன் பிறந்த தேதி சர்டிபிகேட் கேட்க எங்க போய் தேடுறது? படிக்காத ஒரு கிராமத்துக்காரன் எங்க போய் தேடுவான்? ரெண்டாவது வந்து திருநெல்வேலியில ஓட்டு இருக்கும், அவன் இங்க சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருப்பான், எலெக்ஷன் போது அங்க போய் ஓட்டு போடுவான். இப்போ இனிமே போட முடியாது. நீ சென்னையில் இருக்கியா, சென்னையிலே ஓட்டு வாங்க, அங்க உனக்கு கிடையாது. அங்கே இருக்கணும்னா நான் வெரிஃபை பண்ணும்போது, நீ வந்து வெரிஃபை பண்ணும்போது அங்கே இருக்கணும். நீ இங்கேயே பர்மனெண்ட்டாக நீ சென்னையில் வேலை செஞ்சேன்னா அங்கேயே போய் நீ ஓட்டு போட்டுக்கோன்னு. அப்போது உத்தரப்பிரதேஷ்காரன் அங்கேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சான்னா நீ இங்கேயே வந்து வாக்காளர் ஆகலாம் அப்படின்றாங்க. அப்போது வடநாட்டுக்காரங்களாம் இங்கே வந்து வாக்காளர் ஆகலாம்னா இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி மாறும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது பிஜேபிக்கு அட்வான்டேஜாக இல்லையா? அது இன்னைக்கு கடலூர் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட்டு அதில் கேட் கீப்பர் யாருன்னு பார்த்தா மத்திய பிரதேஷ்காரன். அதில் கேட் கீப்பர் அவனுக்கு மொழி தெரியாது, ஒரு பெரிய பிரச்சனைன்றாங்க. அது என்ன நடந்தது நமக்கு தெரியாது. இப்போ தமிழ்நாடு முழுக்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவனுக்கு வாக்குரிமையை அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே என்ன நடக்கும் நாளைக்கு தமிழ்நாட்டில்? இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டமே மாறுமே. திமுக, அதிமுக போன்ற விஷயங்கள் எல்லாமே அடிபடுமைங்க. பாஜக என்கிற அந்த வடநாட்டு கல்ச்சர் வந்து இங்கே சேருமா சேராதீங்க. இங்கே வந்து அதை வந்து அமுல்படுத்துவாங்களா மாட்டாங்களா? அங்கே என்னென்ன நடக்குதோ அதுவே தான் இங்கேயும் நடக்கும். அதனால இதெல்லாம் வந்து ஆபத்து. இந்த ஆபத்தெல்லாம் வந்து எடப்பாடி உணர்றாரா? இதெல்லாம் மோடியோட ஆட்சியில் தான் நடக்குது. இதெல்லாம் உணர்றாரா? அவர் உணர்ந்தால் அவர் எப்படி இருப்பார்? இப்போ இதெல்லாம் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காது இருக்கிறது, கவர்னர் மூலமாக குடைச்சல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஏடிஎம்கே கேள்வி கேட்பாங்க. அப்போ சேர்ந்தாங்கன்னா அப்போ அதெல்லாம் நடக்கலை, சேர்ந்தாங்க. இப்போ நடக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு விரோதமாக பல விஷயங்கள் நடக்குது இல்லை? அப்போ 2300 கோடியை கொடுக்க சொல்லுங்கள். அப்போ இன்னொன்று வந்து என்னென்னா வந்து உங்களால் மெகா கூட்டணி அமைக்க முடியல, பாஜக வந்து உங்களுக்கு ஒரு லயபிலிட்டியாக மாறிடுது. அப்புறம் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இல்லை, அதிமுக வந்து ஒற்றுமையாக இல்லை. ஸோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாக்குகள், நீங்கள் திமுக வைத்து நீங்கள் பிரச்சாரத்தை வைக்கிறீங்களே, திமுக வைத்து நிறைய விஷயம் இருக்குங்க, பேசுறதுக்கு நிறைய விஷயம். இந்த 4 வருஷ நிறைய இருக்கு, நீங்கள் பேசுங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து திமுக அதிமுக அப்படி மாறி மாறி வந்த விஷயம் இந்த வாட்டி நடக்குமான்னு சொல்ல முடியாது. திமுக பிடிக்காதவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்க, ஆனால் இனிமேலும் அவங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களான்னா அதுக்கான கேரண்டி கிடையாது. இல்லை, அதிமுக போடுறதுக்கு பதிலாக பாஜகவுக்கே போடலான்ற ஒரு நிலைக்கு மக்கள் வந்து போடுவாங்க, பாஜகவுக்கும் போடுவாங்க. அந்த ஓட்டு வந்து விஜய்க்கும் போகும்ல. திமுக பார்த்தா இப்போ திமுக 4.5 வருஷம் ஆட்சி பண்ணிருக்காங்க. அந்த ஆட்சியில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கு, முரண்கள் இருக்கு, மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சேரும். அதே மாதிரி அதிமுகவுக்கு எதிராக மாநில சுயாட்சியை விட்டு கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் வந்து மத்திய அரசோட அடிபணிச்சு போறாங்கன்ற மாதிரி பல்வேறு குறைபாடுகள் இருக்கும். அது அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் இருக்கு. இது ரெண்டுமே இப்ப விஜய் நோக்கி தான் போகுமா? ஏன்னா பாஜகவோடு கொஞ்சி கொலாவ நாங்க ஒன்னும் அதிமுகவோ திமுகவோ இல்லைன்னு விஜய் பேசுறாரு. அப்ப இந்த 2 வாக்குகளும் விஜய்க்கு போயிடுமா? திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் விஜய்க்கு கொஞ்சம் போகும், அதிமுகவுக்கு போற திமுக எதிர்ப்பு வாக்குகளும் விஜய்க்கு கொஞ்சம் போகும்.
அதே மாதிரி விஜய்க்கு வந்து சீமானுக்கு போட்ட விஜய் ரசிகர்களும் இப்போ திரும்பி வந்துருவாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக விஜய் பெருசாக வின் பண்ணிடுவார் சொல்கிறேன். இந்த ஓட்டெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் வந்து பாஜகவை எந்த அளவுக்கு அந்த எதிர்ப்பு வலுப்படுத்துறாருன்றது இனிமேல் தான் பார்க்கணும். திமுக பற்றி பேசுவார், பாஜக பற்றி எவ்வளோ பேசுகிறாரு தெரியல. இனிமேல் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்போது எடப்பாடிக்கு விஷயத்துக்கு வரும்போது அவருக்கு வர ஓட்டும் வந்து போயிடும். அப்போது நீங்கள் வந்து பெரிய தலைவரும் கிடையாது, செல்வாக்கு மிக்க தலைவரும் கிடையாது ஓட்டு வாங்குறதுக்கு. நீங்கள் வந்து இதுவரையும் உங்கள் பேரை சொல்லி முதல்வராக வச்சு நீங்கள் வந்து வின் பண்ணி வரல, முதல்வராக வரல. இப்போ ஸ்டாலின் வந்து முதல்வராக வந்துட்டார், 3 எலெக்ஷன் வின் பண்ணிட்டார், அவர் ஒரு இமேஜை உயர்த்திட்டார். நீங்கள் அது மாதிரி இல்லை, கட்சியும் வந்து பிளவுபட்டு கிடக்கு, உங்களுக்கு திமுக எதிர்ப்போட்டுகளும் உங்களுக்கு அவ்வளோ வராது, வந்து பாஜகவோட லேபிலிட்டி நீங்கள் சுமக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான டிஸ்அட்வான்டேஜோடு நீங்கள் வந்து உங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த பயணம் வந்து போகும்போது உங்களுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கள்ளச்சாராயம், காவல் மரணங்கள், இதுதான் நீங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இது மாதிரி திமுகவுக்கு எதிராக தான் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பேசுனீங்க போன வாட்டி. ஆனால் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்னாச்சு, நீங்கள் 13 இடங்களில் டெபாசிட் இருந்தீங்க, 7 இடங்கள்ல மூணாவது இடத்துக்கு போனீங்க, ஒரு இடத்துல 4வது இடத்துக்கு போனீங்க. அப்ப நீங்க அந்த அந்த எலெக்ஷன் முழுக்க 7 இடங்கள்ல தான் டெபாசிட் இழந்தாங்க சார். 7 இடங்கள்ல தான் டெபாசிட் இழந்தாங்க. 7 இடங்கள்ல டெபாசிட், 13 இடங்கள்ல 2வது 3வதா போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது நீங்க வந்து எந்த அடிப்படையில் வந்து நீங்க வந்து இந்த வாட்டி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் முழுக்க நீங்க திமுக ஆட்சி எடுத்து தான் நீங்க ஓட்டு கேட்டீங்க. நீங்க மோடியை பத்தி ஒரு வார்த்தை நீங்க பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த எலெக்ஷன்லயும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 21 எலெக்ஷன்லையும் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறலைன்றதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷனில் இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜோட நீங்கள் உங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு என்ன? நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு திமுக எதிர்ப்பை மட்டுமே நீங்கள் பலப்படுத்துறீங்க. உங்கள் கூட்டணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன நினச்சாங்க, கடைசி கட்டத்தில் பாஜக கைவிட்டுட்டு தாவேகாவோட அதிமுக போயிடும், அது ஒரு நல்ல கூட்டணியாக இருக்கும், அப்போ திமுக கூட்டணியிலேருந்து ஆளுங்க வருவாங்க, தேமுதிக போன்ற கட்சிகளும் ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைக்கலாம். ஆனால் விஜய் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு, நான் தான் முதல்வர் கேண்டிடேட், என் தலைமையில தான் கூட்டணி இருந்துமே அது வச்ச உடனே அதிமுகவில் வந்து புஸ்வானம் ஆயிட்டாங்க. எல்லாருமே வந்து விரக்தி அடைஞ்சிட்டாங்க. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ, அவங்க ஆளுங்க கிட்டலாம் சொல்கிறார், போச்சுப்பா இனிமேல் ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல, ஏதோ விஜயோடு சேர்ந்து எதாவது பண்ணலாம் பார்த்தோம், அதுவும் போயிடும் போல இருக்குன்னு சிட்டிங் எம்எல்ஏ கூட இருக்கிற ஏடிஎம்கே ஆட்கள்கிட்ட சொல்கிறார். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அதிமுகவில் எதிர்பார்த்தது என்னென்னா, எப்படியும் கடைசி கட்டத்தில் பாஜகவை தூக்கி போட்டுட்டு நம்ம அதிமுகவோட தாவேகாவோட போயிடலாம் தான் நினச்சிருந்தாங்க. தாவேகா என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அவங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஆனால் இந்த ஃபுல் ஸ்டாப் நிரந்தரமான ஃபுல் ஸ்டாப்பா இல்லை எலெக்ஷன் நேரத்தில் மாறுமான்றது நமக்கு அரசியல் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தானே. ஸோ அதனால் இப்போ வந்து இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், இப்போ இவருக்கு வேறு வழி கிடையாது, மக்களை பார்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஆனால் இவ்வளவு பெரிய பாதகமான, அவருக்கு அகைன்ஸ்டான நெகட்டிவான பல விஷயங்களோட தான் அவர் பயணத்தை தொடங்குறாரு, போகிறாரு. ஆக்சுவலாக அவர் எந்த அளவுக்கு அதில் சக்ஸஸ் ஆகிறாரு இல்லையா, இல்லை அது போகிற இடத்துலலாம் மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது, அதெல்லாம் இனிமேல் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா அவர் ஆரம்பிக்கிறது வந்து கோயம்புத்தூர், அவருடைய ஏரியா, அங்கே வந்து கூட்டம் வர்றது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 19 எலெக்ஷனில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது நம்ப மாட்டீங்க, அவர் மட்டும் தனியாக ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்பார், 4 பேர் தான் நின்றுட்டு இருப்பாங்க சுற்றி. அந்த மாதிரிலாம் படங்கள்லாம் வெளில வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாறி இருக்கு நிலைமை. இன்றைக்கி கோயம்புத்தூரில் அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அது போக போக தமிழ்நாடு முழுக்க அந்த பாஜக கொடியும் அத்தனை கொடி கடலில் தட்டுப்படுது. இல்லை அதிமுக காரவங்க தான் பாஜக கொடி பிடிச்சிருக்காங்களா, இல்லை பாஜகவினர் வந்திருக்காங்கன்னு பார்க்குறதா? அது எப்படி? இல்லை அவங்க பாஜகவுக்கு என்னென்னா, நாங்களும் இங்கே இருக்கோம்னு காமிக்கிறதுக்காக அவங்களே ஆட்களை மொபிலைஸ் பண்ணியிருப்பாங்க. பாஜகவும் மொபிலைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதை நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. அவங்களுக்கு அங்கே ஒரு செல்வா கோயம்புத்தூர்ல இருக்கு இல்லையா அவங்களுக்கு. இல்லை இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து தான் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த பிரச்சாரத்தை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரா? அந்த வேன்ல வந்து நைனா நாகேந்திரன் ஒரு பக்கம், எல் முருகன் அவர்கள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு பாஜக காரவங்க நல்லவங்க அப்படிங்கிறதா அவருடைய முதல் நாள் சுற்றுப்பயணத்தோடைய பேச்சு ஆரம்பமாகவே இருக்கு. பாஜக காரங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பிரச்சனை இல்லைங்க, பாஜக அரசியல் நல்லதா கெட்டதா தான் பார்க்கணும். பாஜக ஆட்கள் நல்லவங்களா கெட்டவங்களா பிரச்சனை இல்லை. குட் மேன் இன் தி பேட் பார்ட்டின்னு வாஜ்பாயை பற்றி சொல்லுவாங்க, அதாவது நல்ல மனுஷன் மோசமான பார்ட்டியில் இருக்காருன்னு. ஸோ பாயிண்ட் அதுதான், நீங்கள் என்ன மாதிரி அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க, வாஜ்பாய் என்ன மாதிரி அரசியல் பண்ணார், மோடி என்ன மாதிரி அரசியல் பண்ணுறாரு, மோடி ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜியெல்லாம் உள்ள கரெக்டாக கொண்டுறாரு. வாஜ்பாய் வந்து கூட்டணி கவர்மெண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த கூட்டணி தர்மத்துக்கு ஏற்றபடி அவர் போயிருந்தார்.
அதனால் இந்த மோடியோட இந்த பாஜகவோட இந்த ரூல் இருக்குல்ல, மோடி தலைமையிலான இந்த ஆட்சி, இது வந்து மக்களுக்கு விரோதமாக, குறிப்பாக தமிழக மக்களுக்கு விரோதமாக பல விஷயங்கள் செய்கிறதுனால இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கூட்டணி வச்சிருக்கிறது உங்களுக்கு லயபிலிட்டி, உங்கள் தோளில் ஏறி சுமை, உங்கள் தோளில் ஏறி இருக்கிற ஒரு பெரிய சுமை. அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். அது தவிர பாஜக பங்கு பெறும் ஆட்சி வரப்போதா, என்டிஏ ஆட்சி வரப்போதா, அதிமுக ஆட்சி வரப்போதா, இந்த குழப்பம் வேறு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான பலவீனத்தோடு தான் வந்து பயணத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அவருடைய பயணம் எப்படி போகுது அப்படின்னு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.